ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாளைக்கு ஏகாதசி வரை போகிறதால நாம் சர்வ ஏகாதசி களி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் இது வந்து திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. இது செய்கிறதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பயத்தம்பருப்பை நாம் நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வறுக்க அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா பொலன்னு வரும். இதே சூட்டில் நம்ம வறுத்துட்டே இருக்கும்போது நம்ம அரிசி நம்ம வெறும் கடாயில் வறுத்த மாதிரியே நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு ஈரம்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வறுத்துட்டே இருக்கும்போது நல்லா கொரன்னு வர அளவுக்கு வந்துடும். அரிசி நல்லா பொறி இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து வந்துடும். அது வரைக்கும் நாம் வறுத்து விட்டுகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஈரம்லாம் நல்லா வற்றிடுச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அரிசி. இப்போ இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இதை வந்து ஒரு 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. சூடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து களி பண்ணுறதுக்கு மாவு அரைச்சிட்டேன். இப்போ ஒரு குண்டானில் அரிசி எடுத்த அதே டம்ளரில் வெல்லம் எடுத்துருக்கிறேன். நான் வந்து நார்மல் இனிப்பு அளவுக்கு தான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் வெல்லத்துக்கு நான் வந்து 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் எதுக்குன்னா, இப்போ 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா வந்து கொதித்து வரட்டும். இது நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததும் நாம் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இதில் நம்ம ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவை வந்து தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் நல்லாவை இதில் கலந்து விட்டுறலாம். ஏலக்காய் பவுடர் கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதுக்காக ஒரே ஒரு கல் வந்து உப்பு. இப்போ நம்ம இந்த சர்க்கரை பாகை நல்லா கொதிக்க விட்டதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இப்படி போடாதீங்க, கட்டி விழுந்துடும். அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன்ல, அந்த 1 டம்ளர் வந்து நீங்கள் மாவை வந்து நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் சர்க்கரைக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். லாஸ்ட்டாக 1 டம்ளர் தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கோம்ல மாவு, அதை நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சர்க்கரை தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த மாவை வந்து ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இதில் வந்து நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து நீங்கள் நெய்யில் வறுத்து சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து களியோடையே சேர்ந்து வேகட்டும்னு இதில் வந்து முந்திரி அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாம் இதில் முந்திரி சேர்த்தாச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நல்லா ஒரு சூப்பரான வாசனை வருங்க. திருவாதிரை களி வீடே கமகமன் மணக்கும். நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி முந்திரி வறுத்து நெய் சேர்த்துருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க திருவாதிரை களிக்கு ஒரு டேஸ்ட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம இதே மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாக சூப்பராக நம்ம திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருவாதிரை களியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இனிமேல் லைவில் வந்து ஃபேஸ் காட்ட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் குக்கிங்கில் தான் நான் லைவில் காட்டுறேன். தேங்க்யூ.